الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا محمد سيد الأنبياء والمرسلين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه ومن والاه أجمعين، أما بعد. فيا عباد الله، فإني أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله تعالى يقول: وأصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. عن النعمان بن بشير رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الجماعة رحمة والفرقة عذاب. رواه أحمد، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாம் என்னும் சாந்தியும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது நபிகள் நாயகம் அனர்ச்சுவட்டை அடவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாத்தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஊன்கள், இன்மை நாள் வரை இருக்கின்ற உண்மையான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. கடமையை நிறைவேற்றுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரது வாழ்க்கையிலே எல்லாம் நம்மை பணித்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்துடக்குமாறும் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது வாழ்க்கையிலே விலகி நடந்து கொள்ளுமாறு எம்மை பணித்துள்ளார்களோ அவைகளை விலகி கொள்ளுமாறு முதலாவதாக மற்றதாக உங்கள் பயந்து எல்லாம் அவனுடைய ஏவல் இடங்களை பேரிடக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அருமையானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையால் சய்யிதுல் அன்பியா சொல்லப்பட்ட முதல் வாரத்திலே அல்லாஹ் மாளிகையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த துல்காதா மாதம் என்பது காலத்திலே சரியானமாக ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. காலங்களையும் நேரங்களுக்கு அந்த
காலங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வானம் பூமி காலத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்களுடைய எண்ணிக்கை 2 இருந்தது. இன்றும் 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்களாக ஆக்கிவிட்டான். அப்படிப்பட்ட 4 மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் துல்காதாவுடைய மாதம். அந்த மாதத்திலே இருக்கிறோம். இதற்கு முன்னால் ஷவ்வாலுடைய மாதம் உள்ளது. ஷவ்வாலுடைய மாதம் அது எதற்கான மாதம்? ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து ஹஜ்ஜுடைய அந்த மாதம் ஹஜ்ஜுக்காக மக்கள் கலைத்து கொண்டு நியத்து செய்யக்கூடிய மாதம் காலம் ஷவ்வாலிலிருந்து ஆரம்பமாகும். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையிலே சொல்லி காட்டுவான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது என்பது அது அறியப்பட்ட என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆகவே ஹஜ்ஜினுடைய மாதங்களாக ஹஜ் பணி செய்யக்கூடிய தயாராக மாதமாக ஷவ்வாலுடைய மாதமும் அதனை அடுத்து வருகின்ற நாம் துல்காதாவுடைய மாதமும் அதனை அடுத்து வருகின்ற துல்ஹஜ் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய கிரியைகள் இங்கே ஆரம்பமாக அருமையானவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் அந்த துல்காதாவுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஓர் மாதத்தில் அல்லாஹ் எங்களிலிருந்து வசூலித்தவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லமாம் காபத்துல்லாஹை நோக்கி கிரியை போகிறார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, ஹஜ் என்பது என்ன? ஏகாவரம் உலகினுடைய எல்லா பெண்களிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அனைவர்களும் வருடத்திலே போகிறார்கள். சகோதரத்துவத்தை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள். இந்த ஹஜ் ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம் சமுதாயம் நடத்துகின்ற சமூக ஒற்றுமை மாநாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ் எமக்கு பல கண்ணனை உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். ஆரம்பத்தில் நான் ஒரு காட்டிய வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசனம் நீங்கள் அழைப்பு விடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அவ்வாறு நீங்கள் அவர்கள் உங்களுடைய இந்த மாளிகையை, இந்த பைத்துல்ஹாமை நோக்கி அவர்கள் கால்நடைகளாகவும் வஅலா குல்லி மாமிரின் யாதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், இன்னும் இளைத்த பாரிய ஒட்டங்கள் மீது சவாரி செய்து வெகு தொலைவில் இருந்து உலகிய மூளை மூட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி அவர்கள் என்கின்ற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் விடுக்கிறான். அருமையானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜினுடைய இந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றால் அவருடன் ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு மனிதன் தயாராகி கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய அவன் எந்த ஒரு பாவமும் செய்ய முடியாது. அதனால் தான்
அல்லாஹ் சொல்லுகிறான், யார் நியத்து செய்து விட்டார்களோ, யார் நியத்து செய்து விட்டார்களோ, ஷவ்வாலுடைய மாதம் ஒருவர் ஹஜ் செய்ய ஒருவர் நியத்து செய்தால் அந்த ஷவ்வாலுடைய மாதம் அவருடைய எண்ணத்தாலும் அவருடைய செயலாலும் எந்த ஒரு பாவமும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஹஜ்ஜினுடைய கிரியை அவரை பாதுகாத்துக் கொள்கிறது. அருமையானவர்களே, பெரியார்களே, சோதரர்களே, ஹஜ் பல பாடங்களை இஸ்லாமிய சமத்துவத்தை எமக்கு உணர்த்துகிறது. ஹஜ்ஜுக்கு செல்லும்போது எல்லோரும் எவ்வாறு அவருடைய மாளிகையை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே நாங்கள் சாதி தேசிய மறைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஹஜ் செய்ய செல்லுகின்ற அந்த ஹாஜியும் 2 வெள்ளாடைகளை மாத்திரமே அணிந்து கொண்டு பரதேசியான ஒரு நிலையிலே நகம் வெட்டாமல் முட்டிகளை களையாமல் பரதேசியாவுடைய மாளிகையை நோக்கி அவருடைய அடிமைத்துவத்தை அங்கே பறைசாற்றுவதற்காக அவனுடைய இறையில்லம் நோக்கி செல்லுகிறார்கள். இதெல்லாம் என்னைக்கு உணர்த்தப்பட்ட சமூகமாக உணர்த்தப்படுகிறது. எல்லோரும் அல்லாஹ்வின் முன்னிலையிலே மொழியோ சாதியோ தேசங்களோ அல்லது எமது வசதி வாய்ப்புக்கோ அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, எந்த விதமான வேறுபாட்டையும் அது ஏற்படுத்தாது. நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருமைகள் என்பதற்காக நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் நோக்கி செல்கிறோம். ஹஜ்ஜினுடைய கிரியை நாங்கள் செய்கின்ற பொழுது அதற்காக செய்கின்ற பயணம் வெறுமனே எங்களுடைய உடல் பயணம் அல்ல, அது ஒவ்வொரு ஹாஜினுடைய இதயம் அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தை நோக்கி செல்லுகின்ற அது ஒரு உளப்பயணம் என்பதை நாங்கள் என்னுடைய உள்ளங்களிலே நாங்கள் போட்டுக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை வரவில்லையோ அவனுடைய ஈமான் சந்தேகக்கூடியது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாளிகையை பார்க்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் எந்த ஒரு மனிதன் மாளிகை எந்த ஒரு மனிதன் பார்க்கலையோ அவனுடைய போயுள்ளது, கெட்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது, சந்தேகத்துக்கு உரியது என்பதாக அழகி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, ஹஜ் எமக்கு பல பாடங்களை உணர்த்துகிறது. நாம் ஹஜ்ஜின் போது நாங்கள் ஒரே அணியாக இருந்து கொண்டு ஒரே கலிமாவை நாங்கள் முன்னிருந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாங்கள் செல்வதற்காக நாங்கள் செய்துவிட்டால், ஹஜ்ஜினுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நீதி செய்துவிட்டால் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك சொல்லுகிறோம். லப்பைக் வஹும்ம லப்பைக், இறைவா அனைத்து ஹாஜிகளுடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இறைவா வந்தோரிடத்திலே வந்தோம், உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் பதிலளித்தோம். லா ஷரீக லக் எந்தவிதமான இணை துணையும் கிடையாது என்கின்ற தௌஹீதை நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் மொழிந்து நாங்கள் உன்னுடைய புகழும் அனைத்து அருளும் அனைத்து உனக்கு மாத்திரமே கலிமாவின் மூலமாக ஒன்றுபட்ட சமுதாயம், கலிமாவின் மூலமாக இந்த சமுதாயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ
தேசங்கள் இருந்து எத்தனை முஸ்லிம்கள் யார் யார் என்று அவர்கள் அடையாளம் பேர் ஊர் தெரியாதவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். இந்த இடத்திலே ஒன்று கூடுகின்ற அந்த ஒன்று கூடுதலை போன்றுதான் நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூடுவான் என்பதற்கான சாட்சியாகும் என்னுடைய கடந்து கொண்டிருக்கிறது. சொல்வது அவர்களே பணத்தால் மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எல்லா கடன்களும் நாம் செய்கின்ற உறுதியாக இருக்கிறோம். எமது நாம் முதலாவது கடமை நாம் கொண்டிருக்கின்ற நாம் நாங்கள் இது ஈமான் சம்பந்தப்பட்ட விடயம். இது உள்ளா தொடர்புடைய விடம். அது ஒரு மனிதனால் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், ஒரு அமல். அதே போன்று நோன்பு அதுவும் ஒரு மனிதனுடைய உடலால் செய்யக்கூடிய ஒரு அமல். அதே போன்று அருமையானவர்களே, சகோதரர்களே, ஜக்காத்தினுடைய கடமை அது ஒரு மனிதனுடைய பணத்தால் மாத்திரம் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இருக்கிறது இது ஒரு மனிதனுடைய உடலாலும் மனத்தாலும் அவருடைய பொருளாலும் தொடர்பு படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலாக கிரியாக ஒரு கடமையாக பெரியார்களே சோதரர்களே, ஒருவருக்கு பணம் இருக்கும் ஆனால் உடல் வசதி இல்லை என்று சொன்னால் அவரால் ஹஜ் யாருக்கு ஹஜ் செய்வதற்கு யாருக்கு உடல் வசதிக்கு பொருள் வசதியும் இருக்கிறதோ அவருக்கு ஹஜ் அங்கே பணியாக்கப்படுகிறது. ஆகவே வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ் செய்வதற்கு யார் அவர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆகவே கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நாங்கள் எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மாளிகை நாங்கள் தரிசிப்பதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக என்னை நாளை அல்லாஹ்விடத்திலிருந்து காப்பாற்றுவர்கள், அவருடைய கடையை தவறியதிலிருந்து காப்பாற்றுவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அருமையானவர்களே சோதரர்களே, அருமையானவர்களே சோதரர்களே, இந்த ஹஜ் வலியுறுத்துகிறது. இஸ்லாமிய சமத்துவத்தை எமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்லாமிய சகோதரத்துவத்தை எமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையே யாருக்கும் எவரும் அடிமையும் அல்ல, யாரும் கட்டுப்பட்டவர்களும் அல்ல. முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது எல்லாரும் சமானவர்கள் உணர்த்துகிறது. அதே போன்று சகோதரத்துவத்தை எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலே ஒன்று கூடி நாங்கள் கல்வியாவை ஒழுங்கு என்னுடைய கிரியைகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்திலே எங்களுடைய சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் சகோதரன் என்பதாக நாங்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய நாயகம் சொன்னார்கள். ஒரு கண்ணாடியின் முன்னால் நாங்கள் எங்களுடைய அந்த சிறிய உருவம் எவ்வாறு அந்த கண்ணாடியில இருக்கின்ற தென்படுகிறதோ அதே ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு கண்ணாடி வேண்டு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அதே போன்ற துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் உண்மையான சகோதரன் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, அனைத்து நீங்கள் சகோதரர்கள் என்பதை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாதவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எமது சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி அவர்கள்
செயல்பட தயாராக இருக்கிறார்கள். அதுபோன்று சமூக ஒற்றுமை அது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சமூக ஒற்றுமை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி அவர்கள் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சமூக ஒற்றுமை என்று சொல்லும் போதுதான் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இன்று எங்கே சமூக ஒற்றுமை பேணப்படுகிறது? உண்மையில் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா? எமது சமுதாயம் இது எந்த அளவுக்கு என்று பிளவுபட்டு போயிருக்கிறது. வீட்டில் ஒற்றுமை இல்லை, நாட்டொற்றுமை இல்லை. அங்கே தேசங்கள் கடந்து அருமையானவர்களே, இஸ்லாமிய தேசங்கள் கூட ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கைத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஈமானால் நீங்கள் ஒற்றுமையானவர்கள். உங்களுடைய மொழியோ, உங்களுடைய விஷயமோ, உங்களுடைய பிரதேசமோ, உங்களுடைய ஏனைய விடயங்களோ உங்களை ஒருபோதும் வேறுபடுத்தாது. கலிமா மாத்திரமே உங்களை ஒன்றுபடுத்துகின்ற விடயமாக, கலிமாவின் மூலமாக நீங்கள் ஒன்றுபட்டுங்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எனும் கைத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் அருள் மறையிலே அல்லாஹ் கைக்கட்டை சுட்டிக்கிறான். ஆனால் அந்த ஒற்றுமை இன்று நமக்கு மத்தியில் காணப்படுகிறதா? அரேபியாவுக்கு நாங்கள் செல்லுகிறோம். எமது ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு உறவும் இந்த அஜாதிகள் ஆனால் சமூக ஒற்றுமை எங்கே இருக்கிறது? எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சியினுடைய அந்த தாக்கம் பின்விளைவு இன்று நாங்கள் பிளவுற்றவர்களாக, ஒற்றுமையற்றவர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம். எங்களுக்கே தெரியாது. ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டுக்கு ஒவ்வொருவரும் ஒரு ஜமாத், ஒரு ஜமாத் ஒரு கொள்கை கொண்டவராக இருப்பார், வாப்பா ஒரு கொள்கை கொண்டவராக இருப்பார், மகன் ஒரு மருமகன் ஒரு கொள்கை கொண்டவராக இருப்பார். ஒரு வீட்டுக்கு 4 கொள்கை பெற்று 4 சின்னங்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு இந்த சமுதாயம் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமாக இது மாற முடியும். இந்த சிந்தனை கூட இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் தான் எமக்கு மத்தியிலே விளைவிக்கப்படுகின்ற நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஸ்லிம்கள் இன்று பின்மதியற்றவர்களாக, ஒற்றுமை அற்றவர்களாக என்று மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அரபு தலைமைகள் அனைத்தும் இன்று யூத நசாராக்களுடைய அந்த கைப்பாவைகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். 1744 ஆண்டு எப்பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு, எப்பொழுது உஸ்மானிய கிலாபத்துக்கு, எப்பொழுது அங்கே சவாலோ அங்கிருந்து ஒற்றுமை அது கிழிந்து விட்டது, அது இல்லாமல் போய்விட்டது. அருமையாளர்களே, பெரியார்கள் அவர்களே, அதிகமான சொல்லலாம், சொல்வதற்கு நேரம் போதாது. அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு கட்டுப்படுங்கள், அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கட்டுப்பாடுகள், நீங்கள் வலுவிழந்து ஆற்றலிழந்து விடுவீர்கள், தைரியம் இழந்து விடுவீர்கள். உங்களுடைய அடையாளமே காணாமல் போய்விடும். உங்களுடைய பொறுமையாக இருங்கள். இருக்கிறான் என்பதாக அருள்மலை திருமலையிலே அல்லாஹ் கட்டிப்பிடிக்கிறான். உண்மையில் பொறுமை காட்டுமா? உண்மையில் பொறுமை காட்டுமா? உண்மையில் ஒற்றுமையாக இருந்தோமா? அவருடைய அந்த என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வேண்டும். அவர்களே, அதிகார ஆசை, இவருடைய உள்ளத்தை அங்கு ஆனது.
எமது சமுதாயமே ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, அரபுலகத்தை நாம் சொல்லுவோம், எங்க ஆளுநர் சொன்னால் இந்த சவுதி அரேபியாவை நாங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியா எங்களுக்கு அதை சுற்றி ஆரம்பத்திலே எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிளவுபட்டது தெரியுமா? அங்கிருந்து இன்று வரை இருந்த இந்த அரசாட்சியில் எப்படிப்பட்ட தேர்வு நடந்தது தெரியுமா? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எவ்வாறு, இஸ்லாமிய லாபத்து அங்கிருந்து எவ்வாறு மீட்கப்பட்டது என்பது தெரியுமா? இது அடிப்படையில் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, ஆனால் திட்டமிட்டு ஒவ்வொரு சமுதாயத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய அந்த இல்லங்களிலிருந்து சர்வசாதாரணமாக இவை அளிக்கப்பட்டிருக்கிறது. 1744 ஆண்டு நஜித் என்று சொல்லப்படக்கூடிய தேசம் 2 பேரால் கைப்பற்றப்பட்டது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் என்று சொன்னால் பிரிட்டிஷார், பிரித்தானியர்கள் தங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லப்படக்கூடிய பிரித்தாளும் கொள்கையின் மூலமாக அங்கே இஸ்லாமிய பிளவுபடுத்தப்பட்டது. நான் சொன்னேன் தேசியவாதம் என்ற அரபு மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சாகியத்துக்கு ஆட்சிக்கு நாங்கள் வரலாறுகள் ரீதியாக நாங்கள் அறிந்து முக்கியமாக கொண்டு
உழைக்கப்படுகிறது. அங்க இவ்வாறு கரைப்படைந்தார்கள். தலைக்கெடுத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் பிரித்தால் கொண்டு அதன்பாடு இரண்டாவது சௌதரியக்கான பெரிய சொல்லே மீண்டும் கைப்பற்றப்படுகிறது. 1932ஆம் ஆண்டு எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. 1932ஆம் ஆண்டு இதற்கெல்லாம் காரணம் சொன்னால் நாங்கள் தங்கின்ற பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தார். முடிவை நல்ல மூலராக ومن تبعهم بإحسان الله يقول الشيطان أو لا من الشيطان وعلى كل من
عليه وسلم قال السلام قال بارك الله ولكم ونفعنا بالآيات والذكر الحكيم وخذوا هذا إنه هو الرحيم. الحمد لله الذي جعل سعيدا المسكين من المؤمنين واشهد ان سيدنا محمد عبده ورسوله اللهم سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. يا الله فان يصيبكم لا اله الا الله فان الله تعالى يقول اعوذ بالله بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا الله ولا تموتن الا وعنه فقد الله عليه وسلم كما او كما صلى الله عليه وسلم فان الله تبارك وتعالى امر ان نصلي ونصلي على رسولنا وسيدنا محمد صلى الله عليه وسلم قال ذلك في كتاب الله إن ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم الله عنه مع أمير المؤمنين الله تعالى أمير المؤمنين الله الخطاب وعن عمير سيدنا عفان رضي الله تعالى عنه وعن المؤمنين سيدنا علي بن ابي طالب وعن باقي مبشر الجنه رضوان الله عليهم اجمعين وعن سيدنا الجنه سيدنا الزهراء رضي الله تعالى وعن سيدنا شارعنا رضي الله تعالى وعن عم نبيك الحمد رضي الله عنه وعن الله المسلمين والمسلمات العلاج منهم الأنبات وقريب من جميع الدعوات يا رب العالمين وعز الإسلام والمسلمين وعلى والمشركين وذاك وعلى الكريم ولا شركنا بالنار ولا تحنا الحق بالنار فإنها سباتي في كل عنه إن الله يأمركم بالزكاة